நீருமக்குரிமை நினைப்பதுமில்லையே, நீருமக்குரிமை நினைப்பதுமில்லையே, சீர்மண மகனுடைமை நீவி சிந்திப்பது கடமை. விலைமதியா ரத்தத்தாலே மீட்கப்பட்டீரே, விலைமதியா ரத்தத்தால். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் ஒரு கேள்வியோடு இந்த நேரத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா வாசிங்க. சீஷர்கள் மேல் இயேசுவானவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Here the method for the disciples to receive the Holy Spirit. ஜீவ சுவாசத்தை உடையவர் அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வேதத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீங்கன்னா, புரட்டினா திருப்பி பார்ப்பீங்களா? புரட்டி பார்க்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தை நீங்கள் கிரமமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியை குறித்து வித்தியாசமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று எழுதப்பட்டது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுதா இல்லையா? நான் எங்கேயாவது கதையிலிருந்து சொல்றேன். கீழ்ப்படுகிறவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற அபிஷேகம் என்று நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியான ஒருவர் தான். நல்லா கவனிங்க. The Holy Spirit is one. ஆனால் வெவ்வேறு விதமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி வெவ்வேறு விதமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய manifestation is also different. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பவுல் வடியார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பேதுருவின் மூலமும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் அவர்கள் செயல்படுகிற விதம் வித்தியாசமாய் இருந்ததா இல்லையா? அப்ப அதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்களிடம் நம்மிடத்தில் அப்படி do you find the manifestation of the Holy Spirit? நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மேனிபெஸ்டேஷனை நாம பார்க்கிறோமா? அப்போ நமக்கு கிடைக்கிற அபிஷேகம் வேறா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பல வார்த்தைகளை நீங்க வாசித்து பார்த்தா அதனுடைய மகத்துவங்களை தெரியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. நீங்க வேதத்தின் சில வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க விரும்பல, நீங்க வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தரின் ஆவி என்று சொல்லப்படுகிறது, ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படுகிறது, உண்மையா இல்லையா? அப்போ அந்த கர்த்தரின் ஆவி ஒன்று, கிறிஸ்துவின் ஆவி இன்னொன்றா? ஆனால் கர்த்தரின் ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் அவர் விளக்கி சொல்லுகிற காரியங்கள்
கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்பட்டு அதிலே விவரித்து சொல்லுகிற காரியங்களும் ஒன்றாய் இருக்கிறது இல்லை. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நல்லா புரியும். தி மேனிபெஸ்டேஷன், அதாவது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானது ஒன்றுதான். கர்த்தரின் ஆவி என்று சொல்லும் பொழுது அது வேற விதமான மேனிபெஸ்டேஷனை வெளிப்படுத்தும். கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லும் பொழுது அது வேற ஒரு மேனிபெஸ்டேஷனை வெளிப்படுத்துகிறது. பவுல் மேலே இருந்த அந்த ஆவியானவர் வேறு விதமாய் வெளிப்படுகிறார். ஆகையினாலே இந்த வசனங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. அல்லேலூயா சொல்லுவோம். யோவேல் தீர்க்கதரிசியிலே சொன்னது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இட்ஸ் எ ஜெனரல் டேர்ம். ஆனா எல்லார் மீதும் ஊற்றப்பட்ட ஆவியானவரை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா? இல்லையே, இல்லையே. அப்போ அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு 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 குவாலிபிகேஷன் சொல்ல. இப்ப மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவா, அதுதான் குவாலிபிகேஷன். ஆனா அதை பெறுகிற ஒரு விதம். இங்கு பரிசுத்த ஆவியானவரை ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் செய்திக்கு கடந்து செல்ல போகிறேன். இங்கு இயேசுவானவர் அவர்களை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர்தான். ஆனால் அந்த ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த பெற்றுக்கொண்ட இந்த சீஷர்கள் இடத்திலே அந்த மேனிபெஸ்டேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வாஸ் நாட் ரிவீல்ட். ஊதி பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஊதி பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்குள் நடந்த கிரியைகள் வித்தியாசமாக இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 22 உயிரோடு எழுந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஊதி பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் காணப்படல. அப்படி என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அது ஒரு ஃபேக்கா? நல்லா யோசிக்கணும் பிரியமாக. இயேசுவானவர் ஊதுனார்னா அது பரிசுத்த ஆவி வந்திருக்கணும் இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா அவங்க ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட விதத்திலே ஒரு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அந்த வித்தியாசத்தை நாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக மாற்றுவேன் என்று பேதுருவை அழைத்தாரே, அவர்கள் திரும்பவும் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக் கொண்டவர்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக போகலையே, அவர்கள் எதை பிடிக்கிறவர்களாக போனார்கள்? எப்படி நடந்தது? ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் சார். ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் ஆண்டவர் இல்லை என்றால் சொல்லி இருக்க மாட்டார். பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அந்த பெற்றுக்கொண்ட ஆவியின் விதம், அவர்கள் பெற்றுக்கொண்ட விதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கல. ஆகையினால் தான் அநேக ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காண முடியல. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் லூக்கா 24:49 ஆண்டவர், அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் அந்த சீஷர்களையும் மற்ற ஜனங்களையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதமானவருடைய பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் எருசலேமிலே கர்த்தர் சொன்னபடி அவர்கள் காத்திருக்கிறாங்க.
2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அங்கு ஊதி பெற்றுக் கொண்டது போல அங்கு ஒரு பெரும் காற்று அந்த இடத்திலே வருகிறது. தேவனுடைய சுவாசம் அங்கு வீசப்படுகிறது. அக்கினிமயமான பிளந்த நாவுகள் புறப்பட்டு வருகிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள், அதில் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிய, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பாங்க, நான் நிரப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஒரு புயலை போல அந்த இடத்திலே காற்றை போல வந்து வீசப்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள், பிளந்த நாவுகள் இறங்கி வருகிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அநேக மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் ரிவீல்ட் தேர். அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா அதை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்கிறோம். ஆமாவா இல்லையா? மீன் பிடிக்க போலியே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ அவங்க போகலையே. அப்போ இவங்க பெற்ற அந்த பரிசுத்த ஆவியும் ஊதி பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவனு வெவ்வேறுவரா? இல்லையே. அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேக விதங்களிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார். எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, சில பேர் பெற்றுக்கொள்றாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? பாட்டு பாடும் போது பெற்றுக்கொள்றாங்க, ஒர்ஷிப் நடத்தும் போது பெற்றுக்கொள்றாங்களே. நான் இல்லைன்னு ஒர்ஷிப் நடத்தும் போது நிஜமாவே அந்த இடத்துல என்ன பண்றது? கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். ஜனங்களும் ஒருவேளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, ஒருவேளை அவருடைய நாவையும் தொடப்பட்டிருக்கும், அந்நிய பாஷையும் பேசுவாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை ஆகையினாலே இந்த வேத வசனத்தில அந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற ஒரு சொல்லை மாத்திரம் வைத்துக் கொண்டு பிரசங்கிக்கிறவர்கள் இப்படிதான் உங்களை தவறாய் வழி நடத்துகிறவர்களாக இருக்க முடியும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இந்த 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஈசா என்றும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசுவை குறித்து சொல்லுகிறது இந்த வசனம். நல்ல கவனிக்கணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படல. இங்கு கர்த்தருடைய ஆவியானவர். யார் மீது இருந்த ஆவியானவர்? இயேசுவின் மேலே. முதல் வசனத்துல அது குவாலிஃபை பண்ணும். இயேசுவின் மீது இருந்த கர்த்தருடைய ஆவியானவர். அவர் என்ன கொடுக்கிறாரா? ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகின்ற கர்த்தருடைய ஆவியானவர் என் ஆண்டவர் மேல், இயேசுவின் மேலே இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இதுல இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மீது இருந்த அந்த ஆவியானவரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஜெனரல், ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். இங்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் மீது, இயேசுவின் மீது இருந்த அந்த அபிஷேகத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அந்த அபிஷேகம் எப்படி இருந்ததாம்? அதுல 3ம் 2 காரியமாக சொல்லப்படுகிறது. ஞானமும் உணர்வு, பலனும் ஆலோசனையும் பலனும், அப்புறம் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 2ம் இணைந்துதான் கர்த்தருடைய ஆவியானவர். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே,
அது ஞானம் தனியாக இருந்து பிரிக்க முடியாது, உணர்வை தனியாக பிரிக்க முடியாது. இதுதான் there we make a mistake. ஞானமும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர். வெறும் ஞானம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, வெறும் உணர்வு மாத்திரம் இருந்து, எமோஷன் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த ஞானமும் உணர்வையும் சேர்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோம். அதே மாதிரி ஆலோசனையும் பலம். ஆலோசனை மாத்திரம் உனக்கு பிரயோஜனம் இருக்காது. பலன் என்று சொன்னால் கிரியை. அந்த கிரியை மாத்திரம் நீங்க விரும்புவீங்களா இருக்கும், ஆலோசனைய விரும்ப மாட்டீங்க. ஆமா தானே? ஆமா தானே? நம்ம ஆலோசனையை எப்பவுமே நம்ம விரும்புறது இல்ல. அந்த ஆலோசனையால் வருகிற பலன் மாத்திரம் நமக்கு வேணும். ஆமா தானே? ஆனால் கர்த்தர் அது ரெண்டையும் பிரிக்க மாட்டார். That's the beauty of God. உனக்கு பலனை மாத்திரம் கொடுத்துட்டு ஆலோசனை கொடுக்காம விட மாட்டார். அதே மாதிரி அறிவு, அந்த அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த அறிவை உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு என்கிறது it should come out of a fear of God. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற. இப்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-9 வசனத்தை நீங்க எடுங்க. 5வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் ஆண்டவர் அது சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகிறார். வாசிங்க 1 ராஜா கிபியோனிலே சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என் தேவன் சொல்லுகிறார். நல்ல கவனிய பெருமானம். அங்கு அவன் கேட்கிறான் ஆண்டவர்கள், நீ விரும்புறதை என்கிட்ட கேளு அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது அவன் என்ன கேட்கிறான்னு பாருங்க. 9வது வசனம். ஆகையால் ஞானம் உள்ள இருதயத்தை தாங்கன்னு தான் கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். அவன் போதிக்கப்பட்டும் அவனுடைய தகப்பன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தும் அவன் கேட்கிறதுல ஆண்டவரிடத்துல ஒரு பாதி தான் கேட்கிறான். இதை நம்ம எல்லா வசனத்தையும் வாசித்து பார்த்தாதான் அவன் பாதி தான் கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனத்துல வாசிங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீது சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது கர்த்தர் உனக்கு எதை கொடுப்பேன்னு சொல்றாரு? ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வாராக என்று சொல்லுகிறான். அவன் சொல்லிக் கொடுக்கிறான். கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கணும்? ராஜாவாக போற கர்த்தர் உனக்கு எதை கொடுப்பாரு? ஞானத்தையும் உணர்வையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் கர்த்தரிடத்திலே அவன் இரவிலே அவர் சொப்பனத்திலே தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது அவன் எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று கேட்கிறான், உணர்வை கேட்கல. ஆனால் அந்த 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் உணர்வையும் சேர்த்து தான் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஞானம், உணர்வில்லாமல் ஞானம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த உணர்வு தான் என்ன பண்ணுமா? நல்லதை செய்கிற ஒரு ஞானத்தை கொடுக்குமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உணர்வு என்ன? நல்லதை செய்கிற ஒரு உணர்வு வரணும். கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த உணர்வு, நான் கர்த்தரை தேடு, இந்த ஞானத்தை தேடுகிற அந்த உணர்வு எனக்குள்ளே வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிற உணர்வு.
இரண்டாவது, என் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமானால் என்னுடைய பிழைகளை உணர்கிற உணர்வு எனக்குள்ளே வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தவறை உணர்கிற உணர்வு இருந்தால்தான், இந்த உணர்வு மாத்திரம் உனக்கு இருக்கும் என்றால் ஞானம் அதாக வந்து உனக்குள்ளே நிரம்பிக் கொண்டே இருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஏனென்றால் அவன் நல்லா கவனிங்க பிரியமானுங்க, அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வியில அவன் ஒரு பாதியை தான் கேட்கிறான். நான் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு தான் அவன் எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான், நியாயம் விசாரிக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க பிரியமானே. ஆனால் அவன் நியாயம் மாத்திரம் செய்ய முடியுமா ராஜா சீட்ல உட்கார்ந்துகிட்டு? செய்ய முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் இருக்கிறார். அவர் நியாயம் மாத்திரம் செய்ய முடியுமா அப்படின்னா, குற்றம் எல்லாருமே தண்டிக்கப்பட மாட்டாங்க. அவன்கிட்ட ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். எப்தாவுக்கு ஆண்டவர் அவனிடத்துல ஒரு நியாயத்தை பார்த்து அவனுக்கு நன்மை செய்கிறார். அவன்கிட்ட நீதி இல்லை, அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நியாயத்தை பார்த்து கர்த்தர் செய்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா என்ன பண்ணணும்? அவன் நீதியும் செய்யணும், நியாயத்தை மாத்திரம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஜட்ஜிக்கு என்ன பேரு? நீதி அரசர், நீதிபதி. அவன் நீதியை தான் பார்ப்பான். ஆனா என் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவன் ஜனங்களுக்கு நியாயத்தை வச்சுக்கிட்டு அவனால ரூல் பண்ண முடியாது. நீதியையும் வச்சுக்கிட்டு தான், கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய ஞானத்தை வைத்துதான் அவன் ராஜ்ய பாரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் கர்த்தர் நீதியையும் கொடுக்கிறாரு, நியாயத்தையும் கொடுக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, ஞானம் உணர்வு. நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, காஸ்பல் நீங்க எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 காஸ்பலையும், எப்பவும் போன வருஷம் நான் ஒரே நாள்ல 4 காஸ்பல முடிச்சேன். இந்த வட்டம் எனக்கு நிறைய அந்த கூட்டங்கள் இருந்தனால ஒரே நாள்ல முடிக்க முடியல, 2 நாள் ஆயிருக்கு. நீங்க அதை ஸ்ட்ரெச்ல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அவருடைய பிரசங்கத்திலே நடுவே என்ன சொல்வார்? நீங்கள் கேட்டு உணருங்கள், நீங்கள் கேட்டு உணருங்கள், நீங்கள் செவி கொடுத்து உணருங்கள். இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? ஏன் உன்னிடத்தில் சிந்திக்கவும் உணர்வும் இல்லாமல் இருக்கிறது? அதுக்கு காரணத்தையும் அவர் சொல்லுகிறார். என்ன காரணம் சொல்லுகிறார்? அது உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். அப்போ அந்த இருதயம் என்ன பண்ணுது? ஒரு உணர்வில்லாத இருதயமாய் இருக்கிறது. It does not respond. நீங்க மனைவி ஜெபத்துல சொன்னா, it should respond to the love of God. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சதையான இருதயம் வேணும். அல்லேலூயா சொல்லுமா? It should respond. ஒரு உணர்வு வேணும். அல்லேலூயா சொல்லுமா? என்னுடைய தவறை உணர்கிற ஒரு உணர்வு வேணும். கர்த்தருடைய வல்லமையை உணர்கிற உணர்வு வேணும். கர்த்தருடைய மகிமையை உணர்கிற உணர்வு வேணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற உணர்வு வேணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராதபடி அநேக நேரத்தில் நம்ம ஜெபித்து விடுகிறோம். உணர்வில்லாத இருதயம். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் சமீபமாய் இருக்கத்தக்க அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமாவா இல்லையா? அப்ப அவர் என் சமீபமாய் இருக்கிறதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுதான் உணர்வு, அதுதான் உள் உணர்வு. அந்த ஞானத்தை மாத்திரமல்ல, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இந்த உணர்வு முக்கியமான ஒரு உணர்வு. இன்னைக்கு நான் ஞானத்தை கேட்கணும்னு நான் வரல. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல இந்த உணர்வு, என்னுடைய பிழைகளை உணர்கிற ஒரு உணர்வு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? என் தேவனுடைய வல்லமையை உணர்கிற உணர்வு. அல்லேலூயா சொல்லுமா?
என் தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்கிற உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வை நாடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த உணர்வு தான் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது. 119 சங்கீதத்தை எடுத்து வைங்க, எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. Psalm 119 சில வசனங்களை வேகமாய் வாசிங்க. 73வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய கரங்கள் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன வேணுமா? நீங்க ஞானத்தை கேட்காதீங்க சார். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஞானம் ஒரு அசிங்கம். கர்த்தருடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு உணர்வு வேண்டுமா? ஏனென்றால் கர்த்தருடைய கற்பனைகளை நான் உணர்வுள்ளவனாய் கற்றுக்கொண்டாதான் அதன்படி என்னாலே நடக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பனைகளை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு உணர்வை தாரும். 34ஆம் வசனம் வாசிங்க. 119 எனக்கு உணர்வை தாரும். பாருங்க, இங்க பாருங்க, அவன் தாவீது ஏதாவது கேட்கிறான். ஞானம் கேட்டானா? அறிவு கேட்டானா? சங்கீதக்காரன் எதை கேட்கிறான்? ஆண்டவரே எனக்கு உணர்வை தாங்க, நான் உங்களுடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்வதற்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாட்களில் ஞானத்தை தேடி ஓடுகிறது, அறிவை தேடிதான் ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஆனால் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இந்த வேதத்தை அறிவதற்கு, வேதத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்வதற்கு எனக்கு உணர்வை தாரும். 125வது வசனம். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சாட்சிகள் வாசிக்கிறீங்க இல்லையா? பவுலுடைய சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி. அவர் ஒரு இடத்துல பிலாத்துக்கு பதில் கொடுக்கிறார், ஏரோதுக்கு ஒரு சாட்சி அது. அப்போ அதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு வரணும் இல்லையா? நான் எங்கே பதில் சொல்லணும், எங்கே பதில் சொல்லக்கூடாது. அந்த உணர்வு, அதுக்கு ஞானம் தேவையில்லை, அதுக்கு உணர்வு தான் தேவை. உம்முடைய சாட்சிகளை அறிவதற்கு எனக்கு ஒரு உணர்வை தாரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஞானத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. 144வது வசனம் வாசிங்க. இப்ப நான் இன்னைக்கு பிழைத்திருக்கிறது அந்த உணர்வு தான். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு. அந்த எனக்கு உணர்வை தர, அதுதான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. என்னைக்காவது நீங்க அதை கேட்டிருப்பாங்க, யோசித்து பார்த்திருக்கீங்களா? நான் பிழைத்திருக்கிறது எதனால் நான் பிழைத்திருக்கிறேனா, என் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறபடினால் தான் நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொன்னு ஒரு முக்கியமான, இங்க வந்திருக்கவங்க அநேக பிரேயர் வாரியர்ஸ் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க தான் உட்கார்ந்து இருக்கேன். 169வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே என்னுடைய கூப்பிடுதல், நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, என்னுடைய கூப்பிடுதல், என்னுடைய ஜெபம் உம்முடைய சன்னிதானத்தில் வருவதாக என்று சொல்லி, அப்போ என்னை உணர்வுள்ளவன் ஆக்கினால்தான் நான் கூப்பிடுதல் அவருடைய சன்னதிக்கு போகுமா? இல்லைன்னா என்னுடைய ஞானத்தினால் நான் ஜெபிக்கிறேன் என்றால், என்னுடைய அறிவினால் நான் ஜெபிக்கிறேன் என்றால், அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, God is closer to the broken hearts. அல்லேலூயா சொல்லுமா? உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எனக்கு அதை நிறைய மனசுல வச்சுக்கோங்க. நான் கூப்பாடு போடுகிறது என்னுடைய இருதயம் நொறுங்கி, ஆயக்காரன் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அந்த பரிசேயன் என்ன சொல்றாரு, ஆயக்காரன் என்ன சொல்றாரு, நீங்க யோசிச்சுப்பார். அவன் எப்படி அவனுடைய ஜெபம் இருந்துச்சு. எனக்கு அன்புக்குரிய, நான் வேதத்தில் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை நான்
அதே மாதிரி நாம் இல்ல. நீங்க நல்லா கவனிங்க பிரியமா. மரியாள் இயேசுவை நேசித்தாள், உண்மைதான். ஆனால் அவள் உடைந்த இருதயத்தோடு கூட இயேசுவை காணோம் என்று அழுது கொண்டிருக்கிறாள். அம்மாவா இல்லையா? அழுது கொண்டிருக்கிறாள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இதை இன்னைக்கு வாசிக்கும் போது நானே உடைந்து போயிட்டேன். அவள் அழுது, அவளுடைய இருதயம் உடைந்திருக்கிற அந்த உணர்வை பார்த்துட்டு, இவர் தகப்பனிடத்தில் ஏறி போய் பிதாவினிடத்திலே தன்னை காண்பித்து இறங்கி வர வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது, இந்த உடைந்த இருதயம் அவரை அங்கேயே நிக்க வைத்தது. அல்லேலூயா சொல்லுமா. தகப்பனை போய் பார்த்துட்டு வரணும்ன்ற கூட ஒரு விட்டுட்டு, இந்த உடைந்த இருதயம் உள்ள இந்த மகதலேன மரியாளுக்கு ஆண்டவர் முதலாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. He is always close to the broken hearts. ஆகையினால் தான் நீங்கள் கண்ணீரோடு கூட நீங்க ஜெபிக்கிறது நிச்சயமாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அது கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுமா. If you pray with a broken heart, if you pray, அந்த உணர்வுக்கு என்னது ஆங்கில வேதாகமும் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுது. ஆனா தமிழுக்கு அந்த உணர்வுக்கு வேற எந்த ஈக்குவலண்ட் இல்லைன்னு என்னுடைய டீச்சரமா சொல்லுங்க. அந்த உணர்வுக்கு என்ன இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல சார். இட்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டிங்னா உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்க அறிவையும் ஞானத்தையும் தாண்டியதுதான் இந்த உணர்வு. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அந்த உணர்வை தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தரை தேட முடியும். 14:2 வாசிக்க வேகமா சங்கீதத்தில். ஏனென்றால் ஆண்டவர் தேவனை தேட உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்றுதான் அவர் பார்க்கிறார். தேவனை தேட ஞானம் உள்ளவனை ஆண்டவர் பார்க்க விரும்பல. தேவனை தேடுகிற அறிவு உள்ளவனை கர்த்தர் பார்க்கணும்னு விரும்பல. தேவனை தேட உணர்வு உள்ளவனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான், நீங்க நல்லா கவனிங்க, 105 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவரை நாம் நித்தமும் தேட முடியும். இந்த உணர்வு தான். அல்லேலூயா சொல்லுவோமா. அறிவு என்ன சொல்லும்? when you have leisure time you pray, you seek him on a Sunday. ஆனா இந்த உணர்வு, என் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உணர்வு இருக்கும் பொழுதுதான் அவரை நான் நித்தமும் தேட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நித்தமும் அவரை தேட முடியும். இந்த உணர்வு தான் முக்கியம். நீதிமொழிகள் 8:17 வாசிங்கன்னா, அந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அதிகாலையில நான் கர்த்தரை தேடுகிற உணர்வு வரும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் எந்த நேரத்திலையும் கர்த்தரை தேடிக்கொள்ளலாம். உண்மைதான். எந்த இடத்திலும் கர்த்தரை தேடலாம். எந்த பாஸ்டர்லையும் கர்த்தரை தேடலாம். ஆனா அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த உணர்வு ஏன்னா அப்படி அதிகாலையில என்னை தேடுகிறவன் அவன் என்னை கண்டடைவான் மாத்திரமல்ல, அவன் என் மீது பிரியமாய் இருக்கிறபடினால் நானும் அவனிடத்திலே நான் பிரியமாய் இருக்கிறபடியினால் தான் அந்த உணர்வை கர்த்தர் எனக்குள்ளே கொடுக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்றேன். நான் உங்களை ஜெப வாரியர்னு சொன்னேன். எதற்காக நம்ம ஜெபம் பண்றோம்? எல்லாத்திலும் கேள்வி கேட்க போறோம். நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்? சொல்லுங்க. சரி, இஸ் வெரி பிராங்க். மற்றவங்கள அப்படி பேச சொல்றதுக்கு பயப்படுறீங்க. எதுக்காக ஜெபம் பண்றோம்? நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? முழங்கால் போட்டு சொல்லுங்க. மருமகளுக்கு கொடுங்க. எதுக்கு ஜெபம் பண்றீங்க? மகளுக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜெபம் இல்ல?
அவருடைய முகத்தை தேடும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் ஐக்கியம் சொல்லலாம். நீங்க தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உள்ள மனசுல என்ன இருந்துச்சு, இந்த ராஜாவுக்கு என்ன நடக்க போகுது, இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுடைய மனசுல என்ன பண்றது, ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் அடுத்த வாரம் பேங்குக்கு போனா பணம் கிடைக்குமா? ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இது பூரா அவன்கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஆனா முதலாவது வசனத்தை பாருங்க, அவன் உபவாசித்து ரெட்டுடுத்தி அவன் என்ன பண்றான்னா, வேத புஸ்தகத்தை வாசித்துட்டு தன்னுடைய முகத்தை அவருடைய முகத்திற்கு நேராக திருப்புகிறான். அல்லேலூயா சொல்லுமா? நான் முழங்கால் படியிட்டால் நான் அவருடைய முகத்தை தான் நான் தேடுவேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? இஃப் தட் இஸ் யுவர் இன்னர் ஃபீலிங், அது உன்னுடைய உணர்வாய் இருக்கும் என்றால், அவருடைய முகத்தை நீ பார்க்கும்படியாக உன்னுடைய முகத்தை அவர் முகம் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருக்கு நேராய் நீ திருப்புகிறாய். உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவருக்கு நேராக திருப்புகிறாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி திருப்பும் பொழுது அவர் உன் முகத்தை, யோபுவினுடைய முகத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமாவா இல்லையா? அவருடைய முகத்தை மாத்திரம் பார்க்கிறது இல்ல, அவர் உன் உள்ளத்தையும் பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப உள்ளத்தை பார்க்கிறவர் தான். என் உள்ளத்துல என்ன ஓடிட்டு இருக்கு? என் உள்ளத்துல என்ன இருக்கு? அப்போ என் பிள்ளைக்கு, என் மருமகளுக்கு குழந்தை உண்டாகணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீ ஜெபம் பண்ணாத. ஆண்டவருடைய முகத்தை தேடணும்னு முழங்கால் படியிடு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய முகத்தை தேட எல்லாம் it will fall into the right places. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய ஜெபத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். நான் ஏன் முழங்கால் பண்ணி இருக்கிறேன்? என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்ட அந்த சாட்சிகளிலே நாம் பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சங்கீதம் 2 நாளாகமும் 26:5 நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது நல்லா எல்லாரும் திருப்பி வைத்துக்கோங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமும் 26:5 நல்லா கவனிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே, அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமான, அவன் கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான். ஏன் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்? இது முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உங்களோட பேச விரும்பும். சகரியாவின் நாட்களிலே, சகரியா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அவன் தேவனுடைய தரிசிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுமா? வரும் காரியங்களை தரிசிக்கிறவன், வரும் காரியங்களை ஜனங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறவன். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பிய அந்த நாட்களிலே, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ வேதத்தை உன்னுடைய இருதயத்திலே நீ வைத்துக் கொண்டு இருப்பாய் என்றால், அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது வசனங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ வசனங்களால் நிறைந்திருக்கும் பொழுது நீ கர்த்தரை தேடுவதற்கு மனது இணங்கி வருவாய். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லன்னா மனது இணங்காது. இல்லன்னா மனது, நீங்க கர்த்தருடைய வேத வசனம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த தேவனுடைய வசனம் உனக்கு உள்ளத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு மனது இணங்கி இருக்கும். இல்லை என்றால் தேடாது. இல்லை என்றால் தேடாது. கர்த்தரை தேடுவது மிகவும் அரிதாய் போய்விடும். எனக்கு அன்புக்குரிய பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள், பலவீனங்கள், இவைகளிலே உழந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய மகிமையான சத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை தேட உன்னுடைய இருதயம் என்ன பண்ணும்? மனது இணங்கி இருக்கும்.
அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்படி என்றால் நாம் கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கு. அந்த உணர்வை மழுங்கடிச்சிடாது. இப்ப நிறைய வெள்ளிக்கிழமை வர்றவங்க இப்போ மழுங்கடிச்சு தான் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. இந்த மழுங்கடிக்கிறத நீங்க தயவு செய்து நீங்க பண்ணாதீங்க. மழுங்கடிச்சிட்டீங்கன்னா அது தேவனிடத்திலிருந்து வர்ற நன்மைகளை உங்களால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க என்னதான் தலையில நின்று ஜெபம் பண்ணிப்பா, உங்க ஜெபம் அதுக்கு மேல கூட போகாது. யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது? உடைக்கப்பட்ட இருதயம், the broken hearts. அவளுடைய உணர்வுள்ள இருதயம் இருக்காது. என்னுடைய ஜெபம், உன்னுடைய கூப்பிடுதல் உன்னுடைய சன்னிதத்தில் எப்ப போய் வந்து சேருமா? எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் ஜெபம் பண்ணா, நம்ம ஜெபம் பண்ணி கிடைக்கல அப்படி என்றால் நான் கர்த்தரை குறை சொல்லுவதில் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் என்னை சோதித்து பார்க்கணும். என்னுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு இருக்கிறதா என் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு? அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுந்து அவர் பிதாவினுடைய முகத்தை அவர் பார்க்க போகிறார். அதனால் தான் இந்த நாளிலே எல்லா காரியமும் வாய்த்தது. அல்லேலூயா சொல்லுவோமா. சீஷர்கள் வர்றாங்களோ வரலையோ, கணவன் வந்து உட்கார்றாங்க, குடும்ப ஜெபம். அநேக நேரம் என்ன பண்றதுன்னா, குடும்பத்துல எல்லாரும் வந்து உட்கார்றது இல்லை, அதனால ஜெபத்தை பண்றது இல்லை. வர்றானோ வரலையோ, கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய மனது உள்ளத்துல ஒரு உணர்வு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. சங்கீதம் 19:11-12 வாசிங்க. அதுல ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு ஓடி போவது அந்த உணர்வு தான். நான் ஞானத்தை இனிமேல் கேட்காதீங்க பிரியமானே, ஞானத்தோடு உணர்வை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. நான் அன்றியும் அவைகளால், நான் கர்த்தருடைய வார்த்தை, நான் சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்திலே இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை தேட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிங்க, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன். கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்திலே இருக்கும் பொழுதுதான் நான் கர்த்தரை தேட முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்திலே இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? எச்சரிக்கை பண்ணுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. எச்சரிக்கை பண்ணும் பொழுது என்ன நடக்குது? அடுத்த வசனம், தன் பிழைகளை உணர முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எனக்கு எச்சரிப்பு கொடுக்கும். கர்த்தருடைய, அதனால்தான் அவன் சகரியாவின் நாட்களிலே தேவனுடைய காரியங்களை தரிசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்களிடத்திலே போதித்து வந்த அந்த சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. அதே போல இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் அவைகளால் எச்சரிக்கைப்படுகிறேன். அப்படி எச்சரிக்கை படும் பொழுது என் பிழைகளை நான் உணர முடியும். தாவீது எக்ஸாம்பிள். ஆனால் இந்த அதிகாரத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 11:12 வீட்டுக்கு சென்று வாசிப்போம். அவன் பச்சைபாலிடத்திலே ஒரு பாவத்தை செய்கிறான். யார் அந்த பாவத்தை செய்கிறது? நல்ல கவனிங்க. தாவீது. தாவீது 7 முறை கர்த்தரை துதிக்கிறவன். நல்ல கவனிங்க. தாவீது யாரு? அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி முறையிடுகிறவன். ஆனால் அவன் ஒரு பாவத்தை செய்கிறான். அப்படி என்றால் அவனுடைய நாட்கள் எப்படி கடந்திருக்கும் பாருங்க. அவனுடைய ஏன் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவன், அந்தி சந்தி மத்தியான நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவன் எப்படி அவன் பாவம் செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நேரம் வந்திருக்கிறது, அதுல கர்த்தருடைய வேதத்தை அவன் தியானிக்காமல் இருந்திருப்பான். அல்லேலூயா சொல்லுமா. அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பேன் என்று சொன்னவன் நல்ல மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு அரண்மனையில் உப்பரியிலே வந்து ஒரு பெண்ணை வேடிக்கை பார்க்கிறான், பாவம் செய்ய. அப்படி என்றால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருந்திருக்கும் என்றால், அவன் அதை தியானம் பண்ணி இருப்பேன் என்றால், அவன் தியானமா இருந்திருப்பான் என்றால்,
அவன் கர்த்தரை விட்டு விலகி இருந்தபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இல்லாதபடியினாலே, அந்த உணர்வு அவனுக்கு மழுங்கி போனபடியினாலே அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டான். அநேகம் பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வசனம் தான் நம்ம எச்சரிக்கும். கர்த்தருடைய வசனம் தான் என்னுடைய பிள்ளைகளை உணரச் செய்யும். அவன் கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ளே இல்லாதிருந்தபடியினால் பாவத்தை அவன் செய்கிறான். மாத்திரமல்ல, ஒரு வருஷம் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? தான் செய்த பிள்ளையை உணர முடியாதபடிக்கு ஒரு வருஷ காலம் அவன் இருதயம் மழுங்கி போயிருந்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர். Thank God we have a God who will make you stand. அல்லேலூயா சொல்லுவோமா? விழுந்தவனை தூக்கி எடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். நாத்தானை அனுப்புகிறார். அவன் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறான். அப்பொழுது ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று கதறுகிறான். அந்த வார்த்தை வந்தவுடனே அவனுடைய இருதயம் உணர்வுள்ளதாகிறது. தன்னுடைய பிள்ளைகளை அவன் உணர்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலே கதறி அழுகிறான். இந்த உணர்வு தான் எனக்கு முக்கியம். ஞானத்தோடு கூட கர்த்தர் இந்த உணர்வை எனக்கு கொடுக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னென்றால் அடுத்ததுல ஆலோசனை பலன், அடுத்த அந்த வசனத்தை பாருங்க. அதுல இரண்டாவது பாயிண்ட், முதலாவது ஞானம் உணர்வு, இரண்டாவது ஆலோசனையும் பலன். ஆலோசனை என்பது நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நமக்கு யோசனை. அல்லேலூயா சொல்லுவோமா? அது யோசனை மாத்திரமல்ல, இந்த ஆலோசனை மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவரிடத்துல என்னை ஆலோசனை கொடுக்கிற கிருபை மாத்திரமல்ல, அந்த ஆலோசனையை நான் செய்து முடிக்கத்தக்கதாக எனக்கு பலனை கொடுப்பாராம். கரந்தட்டி ஆண்டவர். ஐ அம் சோ எக்ஸைட்டட். Many people give an advice. அநேக ஆலோசனையை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையை நான் செய்து முடிக்க, ஆகையினால் தான் ஏசாயா 28:29 நினைக்கிறேன், அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். அவர் ஆலோசனை மாற்றம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது, கிறிஸ்துவின் மீது தங்கி இருந்ததுனாலே, என் மீது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி, கர்த்தரின் ஆவி என் மீது தங்கி இருக்கும் என்றால் எனக்கு கர்த்தருடைய ஆலோசனையும் கிடைக்கும். அதை செய்து முடிக்க கர்த்தருடைய பலனும் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால் தான் இந்த கர்த்தர் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். எரேமியா 32:19 வாசிங்க. அங்கு வேதம் சொல்கிறது, அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லமை உடையவர். வல்லவராயிருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அவர் யோசனையில பெரியவர் மாத்திரமல்ல, அதை செய்து முடிக்க எனக்கு வல்லவராயும் இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆகையினாலே அந்த ஞானம் மாத்திரம் போதாது, அறிவு மாத்திரம் போதாது. ஆனால் இப்ப எடுத்தவங்க வாசிங்க, அதுல அருமையான ஒரு வசனம் இருக்கு. என் மனைவி அதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த வசனத்தை பேசி இருக்கிறாள் நினைக்கிறேன். அது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11. இது நான் சென்ற வாரங்களிலே இதை நான் லேசாக கோடித்து காண்பித்து விட்டு போனேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஞானம் உன்னுடைய இருதயத்தில் பிரவேசிக்குமாம். நல்லா கவனிங்க பிரியமான. ஞானமும் உணர்வும் ஆலோசனையும் பலனும் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கு ஞானம் உன்னுடைய இருதயத்தில் பிரவேசிக்குமாம். ஆண்டவர்கிட்ட கேட்டா ஞானம் உனக்கு இருதயத்தில் பிரவேசிக்கும். அங்கு இன்னொன்றையும் சொல்லுகிறது, அறிவு உனக்கு இன்பமாயிருக்கும். ஆண்டவர் ஞானத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, அறிவையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஞானம் அறிவு என்கிற வரங்கள். அல்லேலூயா சொல்லுமா? இட்ஸ் a different என்ன சொல்றது, வரங்கள். ஞானம் பிரவேசிக்கும், அவர் கொடுக்கிற அறிவு உனக்கு இன்பமா இருக்கும். 11வது வசனம், நல்ல அந்த ஞானம் உன்னை காப்பாத்தும் சொல்லல சார்.
இங்கதான் there lies the beauty of the word of God. ஞானமும் உனக்குள் பிரவேசிக்கும், அறிவு உனக்கு இன்பமாய் இருக்கும். ஆனால் அந்த நல் யோசனை உன்னை காக்குமாம், புத்தி என்ன பண்ணுமாம், உன்னை பாதுகாக்குமாம். ஞானம் உன்னை பாதுகாக்காது. எத்தனை பேர் யூ வாண்ட் டு அக்ரி வித் மீ? Why? The wisdom will not protect you. ஞானம் உன்னை என்ன பண்ணுமா? ஞானம் உன்னை காக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அந்த நல் யோசனை தான் உன்னை காக்குமாம். புத்தினா என்னன்னா உணர்வு. இது நான் அன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட, உள் உணர்வு என்று சொன்னேன். ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறது, நல்ல யோசனை கிடைக்கிறது. அப்பொழுது உன்னுடைய உள் உணர்வு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் பியூட்டி. அது ஞானம் உன்னை பாதுகாக்காது, அறிவு உன்னை பாதுகாக்காது. ஆனால் நல் யோசனை உன்னை காத்துக்கொள்ளும். ஆனால் புத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இது சாலமோனுடைய ஞானியுடைய வார்த்தைகளை புரிகிறது மிகவும் கடினம். நல்ல கவனிங்க. அவன் அப்படி இருந்தும் கூட அவன் ஆண்டவரிடத்தில் அதை கேட்கல. அதுக்கப்புறம் தான் இதை எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதை எழுதியிருப்பான். ஆஃப்டர் தாட் ஒன்லி ஹி மஸ்ட் ஹவ் ரிட்டன் ஆல் தீஸ் திங்ஸ். முதல்ல ஆண்டவர்கிட்ட ஞானத்தை மாத்திரம் தான் கேட்டான், நியாயம் செய்கிறதுக்கு தான் கேட்டான். ஆனால் இங்கு அழகாக சொல்கிறான், ஞானம் என்னிடத்துல பிரவேசித்தது, அறிவு எனக்கு இன்பமாய் இருக்கிறது. ஆனால் உம்முடைய நல் யோசனை தான் என்னை காத்தது. எனக்கு ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த உணர்வு, அந்த புத்தி தான் என்னை என்ன பண்ணுச்சு? பாதுகாத்துக் கொண்டது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ ஹவ் கம், யங்ஸ்டர்ஸ் ஹவ் கம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்ன நீங்க புரிந்து கொள்வீங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பாங்க. சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க பிரியமா. அப்பொழுது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண உடனே அவன் என்ன பண்றான்? சாலமோன் ராஜாவிடத்தில் இருந்த ஒரு மூப்பர்கள், பெரியவர்களிடத்தில் வந்து அவன் ஒரு ஆலோசனை கேட்கிறான். நல்ல கவனிங்க பிரியமா. பெரியவர்களிடத்தில் என்ன வந்து கேட்கிறான்? ஒரு ஆலோசனை கேட்கிறான். அப்பொழுது அந்த பெரியவர்கள் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாங்க. அந்த ஆலோசனையோடு கூட பலனும் அங்கு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? This is where you have to be very careful. அந்த ஆலோசனை வருகிறது. அந்த ஆலோசனையின் மூலமாக கிடைக்க போகிற நன்மையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்லுகிறாங்க வாசிங்க. 7ஆம் வசனம். அதற்கு அந்த மூத்த பெரியவர்கள், சாலமோன் ராஜாவிடத்தில் இருந்த முதியவர்கள், அவர்களுடைய சொற்படி செய்து, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டுட்டீங்க. அவர்களுடைய வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. 7ஆம். அதுக்கு என்ன சொல்றாங்க? அவர்கள் சொற்படி செய்து, அவங்க என்ன கேட்கிறாங்க? உங்க தகப்பன் சாலமோன் என்ன பண்ணா, எங்களுக்கு பாரமான ஒரு நுகத்தை வைத்தான், இப்பொழுது அந்த பாரத்தை லகுவாக்குங்க என்று அவர்கள் கேட்கிறார். அவர்கள் சொற்படி நீ செய்ய என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அந்த பாரமான நுகத்தை அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணிரு? எடுத்து போடு. அப்பொழுது அவர்களுடைய சொல்படி நீ கேட்டு இணங்கி அவர்களுக்கு நல் வார்த்தை நீ சொல்லுவாய் என்றால் என்னாலும் உங்களுக்கு அவர்கள் ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள். That is the fruit of the counsel. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆலோசனைக்கு என்ன ரிசல்ட்,
என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள், முதியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நீ செய்வை என்றால் அவர்கள் எந்நாளும் உன்னோடு கூட இணங்கி இருந்து உனக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பாங்க, உனக்கு அடங்கி நடப்பாங்க, உனக்கு ராசியா இருப்பாங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க, நீ சொல்றதெல்லாம் அவங்க செய்வாங்க. இதை நீ செய்ய என்று ஒரு ஆலோசனை கொடுக்க. ஆனால் அவன் என்ன பண்றான்? வாலிபர்களை இப்பொழுது இந்த மோதி செய்யறதுலாம் அதான். மூப்பர்களை எவனாவது கூப்பிட்டு கேட்கிறான்? அவன் வாலிபர்கள் இல்ல, எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள், வாலிபர்கள் சொல்ல மாட்டான். அவன் வாலிபர்களை கூப்பிட்டு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்? அவன் பாருங்க, உன்னுடைய தகப்பனாருடைய நுகம் விரலை போல இருந்துச்சு, ஆனா எனக்கு வாசிங்க அந்த 10வது வசனத்தை. என்னுடைய சுண்டு விரல் உன் தகப்பனாருடைய இடுப்பை காட்டிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உங்களுக்கு நுகத்தை, கடினமான நுகத்தை வைத்தான், நான் இன்னைக்கு இன்னமும் உன் நுகத்தை கடினமாக்க போகிறேன், அதனால அவர்கள் உனக்கு ஊழியம் செய்வார்கள் போட்டிருந்தானா? இந்த பலனை அவன் எழுதவே இல்லையே. உன்னுடைய சத்துரு சொல்லுகிற ஆலோசனையிலும் இந்த உலகம் சொல்லுகிற ஆலோசனையிலும் அது உனக்கு பிரியமாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம். அவன் மூப்பர்களை கேட்டிருந்தா, யஷ்வந்த் சின்ஹாவா ப்ரீவியஸ் பைனான்ஸ் மினிஸ்டர், அவன்கிட்ட கேட்டிருந்தா இந்த டிமானிட்டைஸ் பண்ணாதன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அவங்களை கேட்கலையா? அவன் இதையும் யாரோ சொன்னதை கேட்டாங்க. இந்த வாலிபர் சொல்லுகிறத அந்த ரெகோபயாம் கேட்கிறான். அல்லேலூயா சொல்லும். ஆனா நான் அது தவறு என்று சொல்லல, அது பண்ணல. ஆனா அவன் சொல்லுகிற இந்த ஆலோசனையில அந்த பலன் இல்லை, அந்த ரிசல்ட் இல்லை. அது அவனும் சொல்லல, பிசாசும் சொல்ல மாட்டான். நீ இப்படி செய்ய இது நடக்கும் சொல்லுவானா? ஏன்னா இந்த ஃபியூச்சர் இஸ் நாட் இன் ஹிஸ் ஹேண்ட். தெரியுதா? கொஞ்சம் புரியுதா? The future is not in his hand, but God has your future. Hallelujah சொல்லுமா? அவர் உன் எதிர்காலத்தை தன் கரத்திலே வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய ஆலோசனையின்படி செய்தால் அவருடைய வைத்திருக்கிற அந்த காலம் உனக்கு பலிக்கும். கரந்தக்கையானவர் அதான் ஆலோசனையும் பலனும். Hallelujah சொல்லுமா? You have to have a good counsel as well as a good result. Hallelujah சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி தான் முடிக்கிறது. அதுல இன்னொன்று சொல்லப்படுகிறது, அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அநேக நேரத்தில் இது ஒரு சின்ன சிம்பிளா நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அறிவு என்னன்னா, நாம் காண்கிறதை நம்புகிறது தான் ஒரு அறிவு. ஆமாதானே? ஐ ஹாவ் டு see to believe. இல்ல? ஆனால் காணாததை நம்புகிறது என்ன தெரியுமா? அது விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. நான் காணாததை நம்புகிறேன் என்றால் எனக்கு கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த பயம்தான் அதை நம்ப வைக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்னை காணாததையும் என்னை நம்ப வைக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு, the things which you are not seeing it, but you believe it because you have the fear of God. Hallelujah சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்ல. அது நான் சொன்னார், ஒரு மரத்தை பிடிங்கி நீ நடுக்கடல்ல போய் நாட்டப்படுவாயாக என்று சொன்னால் அதுதான். இட் cannot. நம்ம அதை பார்க்க முடியல. எப்படி நடுக்கடல்ல போய் மரத்தை வைப்பாரு? பேதுரு பையில நடுக்கடல்ல நிக்க முடியல, மரம் எப்படி நிக்க போது? முழுகிட்டான். எல்லாம் அப்படிதானே இருக்கும், அப்படிதானே இருக்கும். ஆனால் காணாததை நம்புகிறது, நான் சொல்கிறேன், இந்த நம்புகிறது என்பது இட் கம்ஸ் அவுட் ஆஃப் a fear for God. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தரை கொடுக்கிற ஒரு பயபக்தி, ரெவரன்ஷியல் ஃபியர். அல்லேலூயா சொல்லுமா? அது மட்டும் அந்த இப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல இந்த பயபக்தி தான் இல்ல. அல்லேலூயா சொல்லுமா? நல்லா கவனிங்க பிரியமானே. இதுல அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் காமிக்கிறேன். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆமா தானே?
மழை 3 வருஷம் நிப்பாட்டினா அப்புறம் ஜெபம் பண்ற 3 வருஷம் மழை வரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்போ 18ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில அவன் என்ன சொல்கிறான்? கர்மேல் பர்வத அந்த மழை வர வைக்கிறதுக்கு அவன் கர்மேல் பர்வதத்துல உச்சியில போய் ஏறி அவன் உட்கார்ந்து முகம் தன்னுடைய முழங்காலிலே பட குனிந்து அவன் செபித்து கொண்டு அவன் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறான். நீ சமுத்திரம் புறமாய் போய் நீ பார்த்துட்டு வா என்று சொல்லுகிறான். இவன் 7 தடவை போறான். சமுத்திரம் புறமாய் முகமாய் போய் பார்க்கிறான். அங்க ஒண்ணுக்கு 7வது தடவை ஒரு கையளவு மேகத்தை பார்க்கிறான். அந்த கையளவு மேகத்தை அவன் பார்த்ததை அவன் சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது மழை பெய்ய போகிறது என்று சொல்கிறான். நல்ல கவனிங்க பிரியம். அவன் கண்டு அந்த காரியத்தை சொல்றான். அந்த மேகம் புறப்பட்டு வருகிறதை கண்டு மழை வரப்போகிறது என்று பேரிரைச்சலை அவன் கேட்டான். பெரிய மழையின் பெருவெள்ள பெரிய மழை வரப்போகுதுன்னு ஒரு இரைச்சலை கேட்டான். அந்த இரைச்சலை கேட்டவன் ஒரு மேகம் வருகிறதா என்று பார்த்து விட்டு வா என்று சொல்லி அந்த மேகம் வருகிறதை பார்த்துதான் இவன் சொல்லுகிறான் மழை வரப்போகிறது. ஆனால் எலிசா அவனும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான். எலியாவின் அபிஷேகத்தை பெற்ற எலியாவிடத்தில் இருந்த அதே அபிஷேகம் தான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காட்ட மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டுக்கு வித்தியாசத்தை அவன் ஒரு அடையாளத்தையும் அவன் பார்க்க விரும்பல. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்குகளே நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், அப்பொழுது தண்ணீர் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. புறப்பட்டு வந்துச்சா இல்லையா? ஒரே அபிஷேகம் தான், ஒரே அபிஷேகம் தான். The manifestation was different. ஆகையினாலே இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த நாளிலே நான் எலியாவை காட்டிலும் எலிசா கர்த்தருக்கு பயந்தவன் நான் சொல்ல துணிவில்லை. எனக்கு அப்படி சொல்ல துணிவில்லை. ஆனால் உள்ளார என்ன நினைக்கிறேன், he had an invisible fear for God. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி கர்த்தர் சமூகத்துல அப்படியே ஒரு உள் உணர்வோடு கூட இருக்கிறதை யார் பார்க்க முடியும்? ஆண்டவர் தான் பார்க்க முடியும். அது வெளிக்காட்டவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? You cannot express it outside. இது ஒரு உள் உணர்வு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த புத்திங்கிறது ஒரு உள் உணர்வு. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆலோசனையில நீ எப்படி உனக்கு நடக்க போகிறது என்பதை உள் உணர்வு காண்பிக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஆஸ்க் ஃபார் இந்த உள் உணர்வு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஞானம் மாத்திரமல்ல, நல்ல யோசனை மாத்திரமல்ல, நீங்க ஒரு அறிவு மாத்திரமல்ல, நீங்க உணர்வை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பலனை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இதை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார்.